இறைவனிடம் சரணாகதி அடைந்து இது போல அவனிடம் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்குத்தான் பொய் உடல் மாறி மெய் உடல் கிடைக்குமாம். பொய் உடல் மாறுவது என்றால் என்ன? 63 நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மையார் என்பவர் மிக மிக மூத்த அம்மையாராக போற்றப்படுகிறார். 62 நாயன்மார்களும் நின்று கொண்டிருக்க இந்த தாய் மட்டும் அமர்ந்த கோலத்திலே இருப்பார். ஏனென்றால் இறைவனே எம்மை பேணும் அம்மைகான் என்று தனக்கு தாயாக சொல்லி அன்பு செலுத்தப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அவருக்கு ஏன் இவ்வளவு உயர்வு என்று கேட்டால், இளம் வயதிலேயே நல்ல அழகு உடல் இருக்கும் பொழுதே அந்த உடலை துறந்து பேயுரு கொண்டு இறைவனை நோக்கி தலைகீழாக இமயத்தை நோக்கி கைலாயத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்நாளிலே இல்லறத்தை விட்டு துறவரம் அடைவது என்பதே மிக அரிதான ஒன்று. அந்த துறவரத்திலும் ஞான மார்க்கத்திலே சென்று இந்த பூத உடல், இந்த அழுக்கு உடல், இந்த தவறுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடல் என்பது வேண்டாம், எனக்கு மிக அருவருப்பான பேயுரு வந்தாலும் பரவாயில்லை, இறைவனை நாடுவது ஒன்றே என்னுடைய குறிக்கோள் என்று நினைத்து சொல்லி அதையே சாதித்தும் காட்டினார் அல்லவா? அதுதான் அவருக்கு இருந்தது. இதற்கு முன்பாக இருந்தது பொய் உடல். அதாவது அழகாக இளமையாக வளமையாக இருந்த உடல் பொய் உடல். அவர் பக்தியினாலே கேட்டு பெற்றார் பாருங்கள் பேயுரு, அதுதான் ஒளி உடல். இந்த பொய் உடலிலே இருந்து மெய் உடலுக்கு மாறக்கூடிய அடியவர்கள், ஞானியர், அருளாளர்கள் மிக மிக குறைவு இந்த உலகத்திலே.